ஹாய் எவ்ரி ஒன், நான் ரிச்சர்ட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பீயிங் ரிச் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த யூபிட் காயினை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த யூபிட் காயினோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லித்தர போகிறேன். அண்ட் இந்த யூபிட் காயின் வந்து உண்மையிலே இதோட ஈகோசிஸ்டம் பார்க்கும்போது ரொம்பவே ஜென்யூனாக இருக்குது. அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதை சுற்றி நடக்குது. அண்ட் அவங்க வந்து இதோட டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாமே அந்த லிக்விடேஷன் பூலுக்கு கொண்டு போகிறாங்க. லிக்விடேஷன் பூல்ன்றது ஒரு ரிசர்வ் ஃபண்டு மாதிரி. அந்த ரிசர்வ் ஃபண்ட்லேருந்து நம்ம போய் செல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு யூஎஸ்டிடியாக திரும்பி வந்துடும். இது யாரும் நம்மளோட விட்ராயல் ப்ராசஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி அவங்க வந்து கிளியர் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எனேபிள். ஸோ நம்ம ஃபண்ட்ஸ் வந்து சேஃபாக இருக்கும். அண்ட் இந்த காயினை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போய் பை பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து இந்த ஸ்டேக்கிங் பிளானில் வந்து இன்வால்வ் ஆகலாம். ஸோ நீங்கள் ஸ்டேக் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு மந்த்லி 15% வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்க போகுது. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு $50 போட்டிங்கன்னா மாதம் $600 உங்களுக்கு வரும். அண்ட் இதுவே வந்து ஒரு 50,000 ரூபாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் வரும். அண்ட் இது வந்து அப்படியே நீங்கள் 5 லட்ச ரூபாவாக போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் வரும். அண்ட் இதில் அடிஷ்னலாக ரெஃபரல் இன்கம் வந்து 50% தராங்க. செம்ம போனஸாக உங்களால் நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் $US ஏர்ன் பண்ணோன்னா இது வந்து ஒரு ஆப்டான ப்ராஜெக்ட். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போய் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பற்றி பார்ப்போம். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சேஃப்பால் வாலெட்டை வந்து உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு முதல்ல டவுன்லோட் பண்ணோம். ஸோ சேஃப்பால் வாலெட்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா ஒரு புது நியூ வாலெட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இந்த செக்யூரிட்டி பாஸ்வேர்டெலாம் போட்டு நீங்கள் புது யூஸர்னால் ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை ஆக்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிற மாதிரி வச்சுங்க. இதில் இந்த சாஃப்ட்வேர் வாலெட்டில் போய்ட்டு க்ரியேட் அ நியூ வாலெட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அகைன் இந்த செக்யூரிட்டி கோட் கேட்கும். அண்ட் இந்த வாலெட்டுக்கு உங்களோட நேம் ஏதாவது ஒன்று நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வாலெட் க்ரியேட் ஆன உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது பேக்கப் பண்ணி வைக்கணும். அதாவது ஒரு 12 டிஜிட் வேர்ட்ஸ் வந்து காட்டும், அதை வந்து நீங்கள் பேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் ஆல்ரெடி இருக்கிற அந்த காயின்ஸ் எல்லாம் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த காயின் மேலே ஹைட் ஆப்ஷன் வரும், ஹைட் பண்ணுறங்க. பிஎன்பி மட்டும் இருக்கட்டும். இப்போ நீங்கள் வந்து இதோட நெட்வொர்க்கை வந்து ஆட் பண்ணோம். ஸோ அந்த நெட்வொர்க்கை வந்து இந்த ஆல் பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட் நெட்வொர்க்கோட ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் ஆட் மேனுவலி கொடுத்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட அந்த நெட்வொர்க் நேமு, ஆர்பிசி யூஆர்எல், இதை செயின் ஐடி, இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நெட்வொர்க் நேமில் வந்து யூபிட் ஸ்கேன்னு போட்டுங்க. அந்த ஆர்பிசி யூஆர்எல் அங்கேருந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த செயின் ஐடி வந்துடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரன்சி சிம்பிள் வந்து USC. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த பிளாக் எக்ஸ்ப்ளோரரோட ஐடியும் கொடுக்குறேன். இதை ஆட் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் இந்த நெட்வொர்க் ஆட் பண்ணால் தான் உங்களால் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியும். அடுத்தது இந்த காயினை ஆட் பண்ண போகிறோம். அதாவது யூபிட் காயின் தான் வந்து நம்ம ஸ்டேக் பண்ண போகிறோம். ஸோ யூபிட் காயின் வந்து ஆட் கஸ்டம் டோக்கனில் கொடுத்துட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் கஸ்டம் டோக்கன் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த நெட்வொர்க்கை முதல்ல செலக்ட் பண்ணுங்கள். யூபிட் ஸ்கேன் நெட்வொர்க்கை முதல்ல நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டோக்கனோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை வந்து அங்கே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களோட வாலெட்டில் வந்து யூபிட் காயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த யூபிட் காயின் மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி அந்த நெட்வொர்க்கு USC இது ஆட் பண்ணதுனால USCயும் அப்பியர் ஆகும், BNBயும் அப்பியர் ஆகும். ஸோ இந்த USC வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாம் அந்த USC காயின் மூலயமா தான் போகுது. அண்ட் அடுத்தது அந்த எக்ஸ்ப்ளோரன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஐ நோ ஹவ் டு யூஸ் டி ஆப்ஸ் வெரி வெல் அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட டி ஆப்போட அந்த ப்ரௌசர் வந்துடும். இது வந்து நம்ம டீசென்ட்ரலைஸ்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இந்த ப்ரௌசரில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து சைன் அப் பண்ண போகிறோம். அந்த சைன் அப்க்கான லிங்க்கை வந்து நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நெட்வொர்க் வந்து யூபிட் ஸ்கேனோட நெட்வொர்க் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நீங்கள் கோ கொடுத்தீங்கன்னா அந்த சைன்அப் பேஜ் வந்து உங்களுக்கு லேண்ட் ஆகிடும். ஸோ இந்த சைன்அப் பேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ஐடி, ரெஃபரல் நேமு, ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ், யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, ரீஎன்டர் பாஸ்வேர்டு இது எல்லாமே கேட்கும். இந்த ரெஃபரல் ஐடி வந்து மட்டும் கண்டிப்பாக நான் கொடுக்குற இந்த ரெஃபரல் ஐடியை கொடுங்க. இது பக்கவாக பிக்கப் ஆனால் மட்டும்தான் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த ரெஃபரல் நேம் வந்து தரேன். அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்கள் நேமை கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு கேபிட்டல் லெட்டர், அப்புறம் நம்பர்ஸு,
அப்புறம் இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் பாஸ்வேர்டில். அண்ட் நீங்கள் இதை 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு அந்த ரெஜிஸ்டரை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஐடி வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ உங்களோட ஐடி வந்து இந்த நெட்வொர்க்கில் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது அதை போய் செக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு வாட்டி லாகின் பண்ணுறதுக்கு usc.unitymeta.io இதே டிஆப் ப்ரௌசரில் இந்த இதை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த யூபிட் ஸ்கேனோட நெட்வொர்க்கில் கோ கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இது கேட்கும். ஸோ இது வந்து டோன்ட் ஷோ மீ நெக்ஸ்ட் டைம் அதை கிளிக் பண்ணுங்க. இதுதான் அந்த லாகின் பேஜ். இந்த பேஜில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிங்க. ஸோ இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் அப்பியர் ஆகும். உங்கள் வாலெட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டீட்டெயில்ஸு, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், நீங்கள் இந்த யூபிட் மார்க்கெட் இந்த ஃபோரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஓடிடிக்கு வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதாவது நீங்கள் கிரிப்டோவில் வர லாபத்தை வந்து அப்படியே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த யூஎஸ்சி காயின் வந்து நீங்கள் வாங்கணுன்னா இங்கேயே வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ணி உங்களால் ஈஸியாக வாங்க முடியும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே உங்கள் டீம், உங்கள் பிஸ்னஸ் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அந்த டவுன்லைன் டீம் பிஸ்னஸ் இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஒரு ஷாப்பிங் போர்ட்டல் யூபிட் கார்ட்டன் இருக்குது. ஸோ அதோட வாலெட் பேலன்ஸாக வந்து நம்ம இன்டெகிரேட் ஆச்சுன்னா இதில் வந்து அப்பியர் ஆகும். நம்ம வந்து யூபிட் கார்ட்டில் இந்த பேலன்ஸை வந்து அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளால் ஷாப்பிங்கும் பண்ண முடியும். ஸோ இதோட ஓவரால் வியூ பார்த்திங்கன்னா இதில் டோட்டல் பேக்கேஜ் நம்ம எவ்வளோ ஸ்டேக் பண்ணுறோம், ஆக்டிவாக எவ்வளோ பேக்கேஜ் இருக்குது, எவ்வளோ காயின்ஸை ஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஸ்டேக்கிங்க்கு என்ன ரிவார்டு வந்துருக்கு, லெவல் இன்கம் என்ன, லீடர்ஷிப் போனஸ் என்ன, ரிவார்ட் போனஸ் என்ன, டோட்டல் போனஸ் என்ன, இது எல்லாமே நம்ம இந்த லாகின் ஐடியில் போயிட்டு நம்ம பார்த்து முடியும். நம்ம டெய்லி இந்த லாகின் ஐடியில் தான் போயிட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட காசு வந்து இதில் தான் ஸ்டேக் ஆக போகுது. இதுலேயே அந்த விட்ராயல் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த விட்ராயலை கொடுத்து நம்ம டெய்லி வந்து விட்ராயல் பண்ணலாம். இனிஷியலாக லிக்விடிட்டி பூலுக்கு வந்து ஒரு $3 வந்து எல்லாருமே, அதாவது நீங்கள் $50 போட்டு ஸ்டேக் பண்ணாலும் சரி, $50,000 போட்டு ஸ்டேக் பண்ணாலும் ஒரு $3 வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ இதில் வந்து $50,000 போட முடியாது, $50 $10,000. ஸோ நீங்கள் அதை போட்டு நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணலாம். அது இல்லைன்னா மல்டிபிள் ஐடிஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஐடிஸ் வந்து ஒரே இமெயில் அட்ரஸில் உங்களால் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து உங்களோட டோட்டல் பேலன்ஸு எதில் இருக்குது, உங்கள் பணம் எவ்வளோ இருக்குது அப்படின்ற அந்த ஒரு வியூ காட்டிடும். ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து எப்படி இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம யூபிட் காயினை வந்து ரிசீவ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த யூபிட் காயினை டச் பண்ணுங்கள் வாலெட்டில் போயிட்டு, அந்த ரிசீவ் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிவிட்டு, காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சில் யூபிட் காயினை விற்கிறாங்க. நீங்கள் வந்து யூஎஸ்டிடி மூலயமா அந்த யூபிட் காயினை பை பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் விட்ரா ஆப்ஷனில் இந்த அட்ரஸுக்கு வந்து டெபாசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த யூஎஸ்சி காயினும் வந்து இந்த காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சில் கிடைக்கும், இல்லை யூஃபைனெக்ஸ் இந்த எக்ஸ்சேஞ்சில் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் இதோட லாகின் பேஜ்லேயே வந்து ஸ்வாப் இருக்குது, யூஎஸ்டிடியை டெபாசிட் பண்ணி யூஎஸ்சியை ஸ்வாப் பண்ணிக்க முடியும். அதை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த usc.unitymeta இதில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணதுக்கப்புறமா இதோட லாகின் இதை வந்து என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களோட ஐடி வந்து இன்ஆக்டிவ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க அந்த டேஷ்போர்டு அது பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு ஸ்டேக் யூபிட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டேக் யூபிட்டை வந்து கிளிக் பண்ணும்போது உங்களோட பேலன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் இந்த வாலெட்டில் வச்சுருக்கீங்க பாருங்கள், அது வந்து $400. அதாவது உதாரணத்துக்கு $400 போட்டால் மந்த்லி உங்களுக்கு 6,000 வரும். இது வந்து ஒரு ரீசனபிள் அமௌண்ட்டாக இருக்குன்றதுனால தான் நிறைய பேருக்கு வந்து இந்த $400 வந்து போட சொல்கிறோம். அண்ட் இது வந்து மினிமம் நீங்கள் $50 கூட நீங்கள் போடலாம். ஸோ இதில் வந்து எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. $50 $10,000 கூட நீங்கள் போடலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு செம்ம ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு வேணாலும் நீங்கள் போடலாம். பட் ஆனால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 இருக்கணும். போட்டுட்டு $50 மேலே நீங்கள் போட்டுட்டு இதை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேக் என்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஸ்டேக்கிங் ஹிஸ்ட்ரியில் காட்டும். ஸோ நீங்கள் போயிட்டு அந்த செக் ஃபார் ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் அந்த இதை போயிட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெண்டிங்னு காட்டும். ஒரு 5 மினிட்ஸில் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ரெஃபரல் ஐடி இதுலேயே காட்டும் பாருங்கள். ஸோ அந்த ரெஃபரல் ஐடியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து நீங்கள் அவங்களையும் வந்து உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ண வைக்கலாம். உங்களோடக்குன்னு ஒரு கேப்பிங் ஸ்டேட்டஸ் இருக்கும். அது வந்து ஒரு 2.5x. சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையா ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3x வரைக்கும் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ இந்த ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது வந்து ரொம்ப ஜென்யூனாக பண்ணிகிட்ருக்காங்க. $50 நீங்கள் $10,000 வரைக்கும் போடலாம். நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணும்போது உங்களால் நிறையவே ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா $50 போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நல்ல ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then take care, bye bye, see you.